Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். வேற இந்த செட்டப் ராஜா சார், இந்த செட்டப் கமாடிட்டிக்கெல்லாம் சார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சார். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சார். கமாடிட்டி யூஸ் பண்றீங்கன்னா 3 மினிட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. இந்த ஆயில் அந்த நேச்சுரல் கேஸ். ஆமா ஆமா ஆமா. இல்ல நேச்சுரல் கேஸ்லாம் கொஞ்சம் ஹை வோல்டேஜ்ல இருக்கும். அது காப்பர் அதெல்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகேவா? கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும்ல. இப்போ க்ரூடு, கோல்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிளா அந்த சென்ஸ் அது இண்டிவிஜுவல் கமாடிட்டி மாதிரி இருக்காது. அது இண்டெக்ஸ் மாதிரியே தான் ட்ரீட் ஆகும். சரிங்க. ஓகேவா? அதுக்கெல்லாம் அது பண்ணீங்க. நேச்சுரல் கேஸ் மிச்சப்படி அதெல்லாம் பண்றீங்கன்னா 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே. எது ஸ்டேபிளா இருக்கோ அது வந்து லோயர் டைம். ஆமா ஆமா ஆமா. ஆமா, இப்போ காப்பர் அதெல்லாம் ட்ரேட் பண்றீங்கன்னா காப்பர் என்ஜி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா மூவ்மெண்ட் இருக்கும்ல. ஓகேங்க. சரி. இப்போ இது யூஎஸ் ஆயிலே பாருங்களேன். இப்போ இது நான் வந்து இதுல ட்ராக் பண்றேன். நல்லா இருக்கும் நீட்டா. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இப்பதான் செல்லிங் வந்துருக்கா. ஸோ வந்தோடனே எத்தீங்கன்னா கூட போதும். நான் அதை சிக்னலாவே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும். இப்பதான் ஃபுல் பேக் என்ட்ரி இப்பதான் சார் கொடுக்குறோம். ஆமா. ஆனால் தான் ஆயில் ட்ரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா முழுக்க வேர்ல்டு ஃபுல்லாவே ஆயில் வச்சு தான் ட்ரேட் ஆகிட்டு. யூஎஸ் வந்து ஏன்னா அவங்க அந்த பெனின்சுலா அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அதனாலேயாச்சும் அவங்க வேற வழி இல்லாம ஆயில் பிரைஸை ஏற்றணுன்னே பண்றாங்க. ஏன்னா அவங்களோட கமாடிட்டியில் அதுக்கிட்ட தானே காசு வரும். சும்மா பேருங்கனாச்சும் வந்து ஈரானை பிளாக்கெட் பண்றேன்னு சொல்லி அந்த பிளாக்கெட் பண்ணியே ஆயில் ரேட் ஏறிட்டாரு பாருங்க ட்ரம்ப். கண்டிப்பா. அதனால அது மாதிரி சரி, கிரிப்டோல ட்ரேட் பண்ணிட்டீங்க? இல்லைங்க, நான் கமாடிட்டியே பண்றது இல்லைங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கிரிப்டோ வந்து லீகல் கிடையாது சார். நீங்க என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அது தேர்ட் பார்ட்டியில் தான் பண்ணுவீங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சும்மா 1000-2000 வச்சு பண்றவங்கன்னா பண்ணலாம். நம்ம லட்சத்துல கோடியில பண்றோம். நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியன்ஸ் ப்ரோக்கரேஜ். சரி, அது பத்தி ஆதரைஸ் பை இந்தியா இந்தியன் கவர்மெண்ட். இது டெல்டா எக்ஸ்சேஞ்சா? டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியா. அப்படி ஆனா அவங்க ப்ரோக்கரேஜ் எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லைங்க சார், இது ப்ரோக்கரேஜ் இருக்குங்க சார். இப்போ பார்த்தா உங்களுக்கு இது முதலீடு பார்த்தீங்கன்னா கம்மி தான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சார் அதெல்லாம் அது லிவரேஜ் ப்ராடக்ட் சார். அது எல்லாமே அப்படிதான் இருக்கும். கம்மியா இருக்கும் சொல்லுங்க. லிவரேஜ்க்காக சொல்ல. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிஃப்டி இதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 lakhs தேவைப்படுது அப்படின்னா அதில் வந்து ஈவன் 10 times சார் அதில் வச்சு பண்ணிக்கலாம். அதில் இல்லை சார், அதான் ஃபாரெக்ஸ்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான், கம்மி தான். இல்லைங்க சார், ஃபாரெக்ஸ் நான் சொல்ல, ஃபாரெக்ஸ் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இந்த கிரிப்டோவில் வேணால் சின்ன அது சும்மா லைவ் சின்ன ட்ரேடு வெறும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி 0.01 அது மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சின்ன லாட்டில் எடுத்து ட்ரை பண்ணிருக்கேன். கம்மியான அமௌண்ட் வச்சு நம்ம பிரேக் இவனே வராது இல்லைங்களா சார்? அப்படி போடலாம். எனக்கு புரியுதுங்க. இல்லை இது ஜஸ்ட் நான் டெஸ்ட்டுக்காக நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்தேன். இல்லை சார், நான் ரொம்ப தெளிவாக தெரியும் சார். நான் வந்து என்னன்னா லீகலா எது இல்லையோ அதுலலாம் நான் பண்றது இல்லை சார். தலைவலி. ஏன்னா நான் இவ்வளோ நாள் நான் கமாடிட்டியே பண்ணதே இல்லை. ஏன்னா எனக்கு ஆஃப்டர் மார்க்கெட் நான் ஒர்க் பண்ணும்போது ட்ரேட் பண்ணியிருந்தேன் முன்னாடி எல்லாம். அதனால வந்து ஆஃப்டர் 4னா எனக்கு ஃபேமிலி டைம் தான். அதுல ஒன்றும் கமாடிட்டி பண்ணி ஒன்றும் நம்ம தீக்க போறது இல்லை. இருக்கிறதுல நம்ம ஒழுங்கா பண்ணாலே போதுன்றதான் என்னோட தாட் ப்ராசஸ். அது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா அது உங்க சாய்ஸ். அது நீங்க ஆனா அதான் எக்ஸ்ப்ளோர்னா நல்ல ட்ரேடபிள் வால்யூம்ஸ் இருக்கிறதுல இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். அது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணும்போது கண்ட்ரோல்ட் ஆப்ஷன் பண்ணும்போது ஸ்டாக்ல எப்படி சார் இந்த? ஆமா, ஸ்டாக்ல அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல வருதா என்ட்ரி, இப்போ இந்த என்ட்ரி வருது இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இருக்க ஸ்ட்ரைக்கை வந்து செல் பண்ண போறீங்க. இந்த இருக்க ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுங்க. செல் பண்ணி இதை ப்ரொடெக்ஷன் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ்ல செல் பண்ணுங்க. அதுக்கு மேல இருக்கிறத வந்து 30% பை பண்ணுங்க. செல் பண்ண போறீங்கன்னா பை பண்ண போறீங்கன்னா இப்போ இங்க இருக்குதுன்னா அடுத்த மணிலேயே பை பண்ணுங்க. எங்க டார்கெட்டை செல் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார். சரி, நம்ம இண்டெக்ஸ்ல யூஸ் பண்ணதே தான். ரைட் சார். ஆமா சார். இதுல மார்ஜின் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மார்ஜின் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது லாஸ்ட் வீக் மட்டும் எடுத்துட்டு போவாதீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். லாஸ்ட் வீக் உள்ள மந்த்லி எக்ஸ்பீரி தான் நீங்களா சார்? ஆமா, ஸ்டாக் மந்த்லி தானே இருக்கு. நீங்க மந்த்லி தான் ட்ரேட் பண்ணணும். சரி, அதான் லாஸ்ட் வீக் எடுத்துட்டு போவாதீங்க. லாஸ்ட் வீக் எடுத்துட்டு போனீங்கன்னா இல்லிக்விடா இருக்கும், மாட்டிக்கும். இல்லைன்னா ஹை மார்ஜின் தேவைப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் வீக்குள்ள முடிச்சிருங்க. லாஸ்ட் வீக்ல ட்ரேட் வருதுன்னா அடுத்த மாசத்துல எடுத்துருங்க. ரைட் சார். சரி, ரைட் சார், அண்டர்ஸ்டாண்ட் சார்.
சரியா பெட்டர் என்ட்ரியா இருக்கும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா போயினே இருக்கும். அது புல் பேக் ஆகும்போது அது கிரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் தான் வந்து கன்சாலேட் ஆகி அதுக்கப்புறமா தான் மேலே போகும். இந்த லைன் இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி எதனா கிடைக்குதுன்னா அதான் பெட்டர் என்ட்ரி. அதுக்கு தான் நம்ம அந்த கிரீன் யூஸ் பண்றோம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதான் இதை தாண்டி வேற எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க. சரியா, நான் இதெல்லாம் ஆல்ரெடி நான் ப்ரூவ் செட் ரொம்ப நாளாக ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ திரும்பி ஒருத்தர் பழையால் ஒருத்தர் பேசினார். அவருக்காக வந்து திரும்பி அன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். சரி அப்போ நல்லா தான் இருந்துச்சு. சரி அது ஏன் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் சரி டக்குன்னு உடனே போட்டு விட்டேன் நான். ஏன்னா நிறைய பேர் சில ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப இப்போ ஆர்வமாக இருக்கீங்க. அதனால அதுதான் எடுத்துருக்கேன். சரி இப்போ யார் யாரெல்லாம் இதை பண்ண போறீங்க? பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கா? இது இப்போ செஷன் முடிஞ்சிச்சுன்னு எடுத்துப்போம். இது நான் ஃபீட்பேக் மாதிரி எடுத்துக்கிறேன். நான் இப்போ இந்த ஃபீட்பேக் பேஸ் பண்ணி தான் நான் கோர்ஸாக போடலாமா வேணாமான்னு நான் டிசைட் பண்ணுவேன். சார் ஸ்ரீகாந்த் பேசுறேன் சார். சொல்லுங்க ஸ்ரீகாந்த். சார் ஆல்ரெடி நிஃப்டியில் அந்த 3 மினிட் செட்டப் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ இப்போ ஸ்டாக்னு சொல்றப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சார். ஏன்னா ஸ்டாக்ல ஒரு நாள் பண்ணியிருக்கோம். இப்போ நிஃப்டியில் பண்ண ஃபுல் டைம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படின்றப்போ ஸ்டாக்கு நல்லா இருக்கும் சார். நீங்கள் சொல்ற மாதிரி நல்ல ஒயே பில்டப் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் சார். அதே மாதிரி அதான் பேக் டெஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் இனிஷியலா. நீங்க என்ன ஸ்டாக் சூஸ் பண்றீங்களோ இப்போ நம்ம பார்த்து பேக் டெஸ்ட் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பார்த்துட்டு அது எவ்வளவு நாள்ல சிக்னல் மாறுது, கேப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தடவை நீங்க கண்ணால ஒரு ஓட்டம் பாருங்க. ஒரு 2-3 மாசம் டேட்டா எடுத்து பாருங்க. அதுக்கு ஓகேன்னு ஆயிடுச்சுன்னா வாட்ச் வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? பேக் டெஸ்ட் சும்மா பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்றது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே சார், கண்டிப்பா. தேங்க்யூ ஸ்ரீகாந்த். இப்போ பண்ணலாமா? இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? என்ட்ரி எக்ஸிட் ரிஸ்க் டிஃபைண்ட் எல்லாம் கிளீனா இருக்கா இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? கிளியரா சார் இருக்கு. ஆல்ரெடி இதே ரெஃபரன்ஸ்ல ஒன்று பண்ணதுனால ஈஸியா இருக்கு. அந்த இண்டெக்ஸ்ல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுனால இந்த செட்டப்பாவே உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆமா சார், செட்டிங்ஸ் மட்டும் தான் சார். மத்தபடி விஷயம் ஒன்று தான் சார். புதுதா புதுசா ஆடா இருக்கு. இல்ல அதான் அதுல இருக்கிற நான் நிறைய பேர் பாக்குறேன். நிறைய பேர் வந்து இப்ப கடைசியா அதான் சொன்னல 4 தடவை சிக்னல் மாறி வந்ததுக்கே வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க நிறைய பேர். என்ன சார் இப்படியாவது அது நான் என்ன பண்றது, நானும் தான் டெய்லி போச்சு மாத்தி தான் போட்டு இருக்கேன். அதனால நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கு. சரி அதை பாருங்க பண்ணுங்க. இப்போ அடுத்தது வேற யாரா இருக்கீங்களா ஃபீட்பேக் சொல்றதுக்கு? சார் ஜோசப் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் ஆல்ரெடி 3 மினிட்ஸ் இண்டெக்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாக்ல வந்து மார்ஜின் மணி எவ்வளவு தேவைப்படுதுன்னு தெரியாது. அதான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸ்ப்ரெட் எடுத்தீங்கன்னா 50,000 45,000 தான் வரும் ஸ்டாக்ஸ். ஓகே சார். அப்புறம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இதுல ஆமா நீங்க அதே மாதிரி தான் அதுல என்ன பண்ணீங்களோ அது அதே ப்ராசஸ் இதுலயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு செக் பண்ணி பாருங்க. கேப் ஆகும்போது எவ்வளவு ப்ராஃபிட் வருது, லாஸ் வருதுன்றதெல்லாம் நீங்க அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்க எப்படி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிடுறீங்களா கரெக்டா நிஃப்டில, அதே மாதிரி இதுலயும் வந்து அது ஒரு ப்ராசஸாவே பில்ட் பண்ணீங்க. அது ஒரு ஹேபிட்டாவே யார் என்ன சொன்னாலும் நீங்க ஒரு தடவை அதை எட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை கம்ஃபர்டபுளா ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க, பெட்டரா இருக்கும். கரெக்ட் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். புரியலையா யாருக்கும்? சார் கிளியரா இருக்கு சார். அப்புறம் ஃபீட்பேக் மட்டும் சொல்ல மாட்டீங்க சார்? நல்லா இருக்கு சார். இதுல ஃபீட்பேக் நம்ம இதை ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார். ஓகே. ஆக்சுவலாக சார் இந்த நிஃப்டி நீங்கள் அந்த 3 மினிட்ஸ் செட்டப் சொல்லி கொடுத்தீங்க. அப்போ ஆக்சுவலாக நான் என்ன கேபிட்டல் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேங்க இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ அது நான் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இருந்த ரிசல்ட் நான் ஷேர் பண்ணேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் வந்து இப்போ சிக்னல் ஏதாவது வருது. இப்போ அடுத்த சிக்னல் வர வரைக்கும் நம்ம வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த ட்ரேட் நெக்ஸ்ட் டேட். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் கூட பேரலா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டே நமக்கு சிக்னலே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்டாக் வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சு இப்போ நம்ம இந்த செட்டப்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் இந்த ஃபுல் பேக் ஸ்டடிஸ் சொன்னீங்க, அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. மற்றபடி எல்லாமே புரிஞ்சிருக்கு சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல்டு பையிங்கோ இல்லை கண்ட்ரோல் செல்லிங்கோ போட்டு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி வரோம். இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் சேரும். ஆமாதான், இதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டி தான் இருக்கு. நீங்க ஏதாவது 4 ஸ்டாக்கோ 5 ஸ்டாக்கோ சூஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டாவே ரெடி பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நெக்ஸ்ட் 20 ட்ரேட்ஸ் பண்ண போறீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே थैंक यू சார். இதுக்கு மேக்ஸிமம் ஹோல்டிங் வந்து சேம் அதே மாதிரி 3 to 4 டேஸ்ங்களா சார்? ஆமாமா, நீங்க அந்த ஸ்டாக்கை செக் பண்ணி பாருங்க. ஆவரேஜா எவ்வளவு நாள் வருதுன்னு நீங்களே பாத்துருங்க. இப்போ நான் இப்போ பார்த்த வரைக்கும் சொல்றேன் 3-4 டேஸ் ஆயிடுதுல சிக்னல் மாறுறதுக்கு நம்மளுக்கு. ஆமாங்க சார். அதுதான் நம்ம மைண்ட்ல வச்சோம். ஏன்னா நம்ம 3 மினிட் செட்டப்புக்குமே வந்து 3-4 டேஸ் தான் நம்ம ஹோல்ட் பண்றோம். அது நீங்க அதான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆவரேஜ் டேவெல்லாம் நீங்க பாத்துக்கணும் சார். செட்டப் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குங்க சார். ஓகே.
நாங்க ஸ்டாக்ல பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம் சார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க காட்டின வரைக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க சார். இல்ல நான் காட்டலைங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி இவங்க சூஸ் பண்ணது நான் காமிச்சேன். சரியா? நான் எதுவும் செலக்ட் பண்ணி நம்ம காமிக்கல. நம்ம அதாவது நம்ம பார்த்த இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குங்க சார் எப்படி ஸ்டாக் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துருவாங்க. இந்த ஸ்டாக் இங்க மூவ் ஆயிருக்குன்னு அதை மட்டும் காமிச்சிட்டு போயிடுவாங்க. நான் அதனால தான் நீ உங்களை சூஸ் பண்ண சொன்னேன். உங்களையே லேர்ன் பண்ணி உங்க கூடயே டிராவல் பண்ண சொன்னேன். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஏன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பாக்குறீங்கன்னா அது ஃபெயில் ஆகிற டைம்ல எப்படி இருக்குன்றதும் ஃபர்ஸ்ட் பார்த்துணும். வெறும் ப்ராஃபிட் மட்டும் பார்த்துட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. ஓகே ஓகே ஓகேங்க சார். ஏன்னா அதனால தான் நான் லைவா உங்ககிட்ட கேட்டேன் ஸ்டாக் ஆட் பண்றதுலாம். ஓகே ஓகே ஓகேங்க சார். நீங்க உங்க சாய்ஸை சூஸ் பண்ணிருங்க. சூஸ் பண்ணிட்டு அதை நான் சொன்ன மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. வெறும் சிக்னலா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்லையும் போட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது ஃபெயில் ஆகும்போது என்ன ரிஸ்க் வருது, அது எப்படி பெட்டரா வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட் இருந்தா என்ன கூப்பிடுங்க. நம்ம தான் என்ன ஸ்ட்ரைக் செலக்ட் பண்றது எப்படி பண்றதுன்றதெல்லாம் அதான் நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா தான் நான் இதுக்கப்புறம் ஃபர்தரா டவுட் கிளியரிங் வைப்பேன். இல்லைன்னா கோர்ஸா மாத்தினேன்னா அதோட கோர்ஸ்ல மட்டும்தான் அந்த செஷன்ஸ்லாம் போடுவேன். அவ்வளவுதான். நீங்க ஒர்க் பண்ணி ஓகே ஓகே. நீங்க ரீச் பண்ணீங்க இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் ஒரு டவுட் கிளியரிங் வைக்கலாம். அதுல நம்ம பார்க்கலாம். நம்ம 3 மினிட்ஸ்ல எத்தனை டவுட் கிளியரிங் வச்சோம் ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். எவ்வளவு பேர் டேட்டா வந்து காமிச்சாங்க. அது எவ்வளவு கான்ஃபிடன்ட் வந்துச்சு நிறைய பேருக்கு. பண்ணவே இல்லைனா கூட நம்மளுக்கு கான்ஃபிடன்ட் வந்துச்சுல. ஆமாங்க சார். ஏன்னா நான்லாம் பேக் டெஸ்ட் பண்ணல. நான் லைவா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஐடியா இருக்கு. பட் ஆனால் நிறைய பேர் பண்ண பேக் டெஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டேட்டாலாம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கே வந்து அப்படியே பா செம்மையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே ஓகே ஓகேங்க சார். அதனால நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆனா அதான் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு எந்த டவுட்னாலும் கூப்பிடுங்க. அது நம்ம எப்படி நான் ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா சும்மா இது ஸ்ட்ராட்டஜியா பார்த்துட்டு அப்படியே தூக்கி ஓரம் வச்சிடாதீங்க. ஏன்னா நானே ரொம்ப நாள் கழிச்சு இதை தூசு தட்டி ஒருத்தர் கேட்டாருன்னு எடுத்தேன். சரி நல்லா இருக்கிறதுனால சரி உங்களுக்கும் சொல்லுவோம் ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். நீங்க அப்படியே திரும்பி போயிட்டு ஓரம் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு அப்படியே ஓரம் வச்சிருவோம்னு வச்சிடாதீங்க. எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. சார் இப்போ ஆக்சுவலா நான் கண்ட்ரோல் பையிங் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். லாஸ்ட் டைம் இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி பாத்தீங்கன்னா நமக்கு 24,600 போச்சு இல்லைங்களா மேல. ஆமா ஆமா. அந்த இடத்துல நான் ஸ்ட்ரக்சரலா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த இடத்துல பொசிஷன் கிரியேட் பண்ணாங்க சார். நான் 24,300ல இருந்து 23,600க்கு வச்சிருந்தேன் நான் ஸ்ப்ளிட் பண்ணி. ஆனா வந்து அந்த இடத்துல நமக்கு எஸ்எல் ஹிட் ஆச்சு. அதாவது இப்போ அந்த மாதிரி ஆனா வந்து நான் அந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் வச்சிருந்தாலே எனக்கு எக்ஸ்பீரி அன்னைக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான் சார். இல்ல அதான் அது நீங்க எப்படி வச்சு போறீங்கன்னா இப்ப நான் கூட தான் வச்சிருக்கிறோம். சரியா? மேல போக வந்து மேல வந்து நான் ஒரு லேடர் ஒன்று எடுத்திருந்தேன். ஓகே சரியா? அந்த இதுலயுமே பிரீமியம் குரூப்லயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இப்போ அந்த பொசிஷன் நாங்கள் இன்னும் வச்சுதான் இருக்கிறோம். கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி. ஏன்னா அது ரிஸ்க் ஃபிக்ஸ்டு. அது ரிஸ்க் நெகோஷியேட் பண்ணிட்டு வச்சுனே இருக்கிறோம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறதுனால அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரலன்னு சொல்லிக்கலாம் எனக்கு பர்சனலாவே. ஆனா வந்து அது உண்மையே நல்லா ஒர்க் ஆகுதுங்க சார். இப்போ இல்ல அதான் அது நீங்க என்ன பண்ணணும்னா அது லாங் டேர்ம் வியூவா பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பைரில எடுத்துடணும். சரியா? எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் நோத்தி போட்டுக்கணும். இப்போ நீங்க 4-5 நாள் வியூக்குலாம் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா செட் ஆகாது. நீங்க வந்து டெய்லி சார்ட் இல்ல அது நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சார்ட் யூஸ் பண்ணுவீங்களா அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்டா இருக்கும். அதுல புல் பேக் இருக்கிற இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆமாங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா சார் நமக்கு அந்த புல் பேக் கிடைக்குது இல்லைங்களா? சோ அவசரப்பட்டு நம்ம என்ட்ரி எடுக்காம அந்த புல் பேக் வெயிட் பண்ணி எடுக்கும்போது செட்டப் இன்னும் கொஞ்சம் கரெக்டா வரும்னு ஒரு ஃபீல் சார். இல்ல அதான் ரிஸ்க் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான். புல் பேக்ல எடுக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்ட் பெட்டரா இருக்கும். இப்போ அந்த 3 மினிட் செட்டப்லயே அதான் பிரச்சனை. எங்க வருதோ அங்க எடுத்துருவோம். புல் பேக்குலாம் வெயிட் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஏன்னா அது புல் பேக்கே ஆகாது. மோஸ்ட் ஆஃப் டைம் புல் பேக்கே ஆகாது. அந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் அது புல் பேக் ஆகாது. ஏன்னா அதோட செட்டிங் அப்படிதான். பொறுமையா கண்டுபிடிக்கணும். ரைடா ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்த உடனே நம்ம பொசிஷன் கிரியேட் பண்ணிடுவோம். ஆனா இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் டவுன் ஆச்சுன்னா அங்க நம்ம செட்டப் போகும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இல்ல அதான் இருக்கு. ஸ்ட்ரக்சரோட யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். கூட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அப்போ ரிஸ்க் ரிவார்டு வந்து மேல போனாலும் ரிஸ்க் கம்மியா வச்சிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஓகே சார் ஓகே சார். அதனால நீங்க அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே சார். சரி வேற யாருக்கா ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? சரி ஓகே. அப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நீங்க இதுக்கப்புறம் தான் நீங்க ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா தான் இந்த லேர்னிங் தொடரும். இன்னும் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து அடுத்தது நம்ம பிளான் பண்ணலாம் எப்படின்னு. ஓகே சார். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்றேன் சார். ஓகே ஓகே. ஸோ அதான் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எனக்கு அனுப்பி விடுங்க. என்னதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம். கண்டிப்பா சார். ஓகே கைஸ். ஓகே. நல்ல வீக்கெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பை பை பை. தேங்க் யூ. தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. தேங்க் யூ so much சார். பை பை. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.